வணக்கம் நேயர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இந்த உலகை அது ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறது, பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேற்றுக்கிரக மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம், புவியில் பறக்கக்கூடிய தட்டுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், கிராப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. ஸோ எப்பவுமே அது ஒரு சந்தேகமும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு இது குறித்து பேசுவதற்காக தான் வேர்ல்ட் யூஎஃப்ஓ டேல சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு இது குறித்து பேசலாம். வணக்கங்க சார். வேர்ல்ட் யூஎஃப் டே, யூஎஃப்ஓ அப்படிங்கும்போது பறக்கும் தட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா பறக்கும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சார் யூஎஃப்ஓ அப்படின்னா? ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா, யூஎஃப்ஓ அப்படின்னும் போது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ அதை தமிழ் நம்ம மொழிபெயர்க்கும்போது அடையாளம் இல்லாத பறக்கும் பொருட்கள்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அமெரிக்க விமானப்படை 1950களில் இந்த ஒரு சொற்றொடரை அமைச்சாங்க, யூஎஃப்ஓ அப்படிங்கிற சொற்றொடரை அமைச்சாங்க. ஏன்னா அந்த காலத்திலேருந்து இந்த பறக்கும் தட்டுகள் அப்படின்னு ஃப்ளையிங் சாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாமர மக்கள் அதை பார்த்த மாதிரியும், அது வந்து விண்வெளியிலேருந்து வேற்று கிரக மனிதர்கள் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அது 1950களிலேருந்து இப்போ கூட அந்த மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆன் டெய்லி பேசிஸ் அதை ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது இப்போது ஒரு 50-60 வருஷத்து பார்த்தாலும் இது இன்னும் விஞ்ஞான அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவில் அது வந்து பறக்கும் தட்டுகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம், வேற்று கிரக மனிதர்கள் அப்படிங்கிறது ரெண்டு வேறு வேறு விஷயம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இந்த பறக்கும் தட்டுகள்லேருந்து ஆரம்பித்தோம்னா இதில் நிறைய இது விஞ்ஞான அடிப்படை இல்லைனாலும் என்ன பிரச்சனை, என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இதிலேருந்து நிறைய நம்ம தூண்டுதல்கள் இருக்குது. அதாவது வேற்று கிரகங்களில் மனிதர்கள் இருக்காங்களா, ஏலியன்ஸ் இருக்காங்களா, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பறக்கும் தட்டுகளை அனுப்புகிறாங்களா, அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டெக்னாலஜி நம்மளோட டெக்னாலஜியோட எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க நம்மளோட ரொம்ப முற்பட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் எழக்கூடிய ஒரு சிந்தனைகள் நமக்கு தூண்டுகிடு. ஸோ இது வந்து இன்னும் விஞ்ஞான அடிப்படையில் இதை ப்ரூவ் பண்ணலைனாலும் இதிலேருந்து நம்ம யோசிக்கக்கூடிய நிறைய காரணங்கள் உற்பத்தி ஆகுது. அதனால் இது ரொம்ப இந்த வேற்று கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிற போது நம்ம கிட்டத்தட்ட மக்கள் உயிர் வாழக்கூடிய சூழலோ தட்பவெப்பநிலையோ மற்ற கிரகங்கள் எல்லாம் இல்லை. அதான் நம்ம பார்த்த அந்த 9 கிரகங்கள்லையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற்று கிரகம் அப்படின்னா இதே அந்த கேலக்சியில் உள்ளதா, இல்லை வேறு கேலக்சியிலேருந்து வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி. இதுக்கு வந்து ஆதாரமான கேள்வி என்னென்னா, உயிரினம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளேயே சில கிரகங்களில் இப்போ உயிரினம்னா நம்ம கார்பன் தேவைப்படுது, நீர் தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுது, இப்படிலாம் தான் நம்ம யோசிக்கணும். நம்மளால் கண்டறியக்கூடிய உயிரினம் அப்படின்னா இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஓரளவுக்கு சில இப்போ வந்து சனி கிரகத்துடைய சில சந்திர மண்டலங்களில் இருக்குது. அதனால் அங்கே வந்து ஏதாவது ஒரு புழு பூச்சி கிருமி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணும் நமக்கு. அதே போல் செவ்வாய் கிரகத்திலையும் வந்து மண்ணுக்கு அடியில் ஏதாவது உயிர்கள் அப்படி, பட் அதெல்லாம் நம்ம இப்போ பேசலை. இந்த யூஎஃப்ஓ சம்மந்தமாக நம்ம உயிரினங்களை பற்றி பேசும்போது இன்டெலிஜென்ட் லைஃப் அதுதான் நம்ம பற்றி ரொம்ப யோசிக்கணும். சும்மா புழு பூச்சியெல்லாம் பற்றி நமக்கு வந்து ரொம்ப யோசனை இல்லை. இன்டெலிஜென்ட் லைஃப், மனிதர்களை விட அறிவாற்றல் மிக்க மக்கள் வேற எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலை. அப்படியும் நம்ம வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கோம். அதனால் அதிலிருந்து பார்க்கும்போதும் ஒரு மனித சமுதாய நாகரிக வாழ்க்கைக்கான அறிகுறிகள் வந்து இந்த புகைப்படங்கள்லேருந்துலாம் ஒன்றும் தெரியலை நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ளேருந்து. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விண்கலங்கள் சோலார் சிஸ்டத்தை விட்டு ஒரு 1-2 வெளியே போயிருக்கு. ஆனால் நம்ம மில்கி வே ஆகாச கங்கைன்ற கேலாக்சியே ரொம்ப பெருசு. அதில் வந்து இன்னும் அடுத்த சோலார் இதை மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம் இந்த கேலக்சியில் இருக்கு. ஸோ இப்போ அதனால் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா 2-3 காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க. சேட்டின்னு ஒன்று இருக்குது, அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதில் வந்து காமா கதிர்கள் வந்து வேறு நாகரிகங்கள்லேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேருந்து அவங்க கேட்க பார்க்குறாங்க. அது ஒரு ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து ஆனால் இப்போது வரைக்கும் ஒரு ஆதாரங்களும் திரட்ட முடியலை. ரெண்டாவது என்ன பார்க்குறாங்கன்னா, அஸ்ட்ரானமர்ஸ் ரொம்ப பொறுப்பாக பார்த்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் இந்த ப்ராக்ரஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம சூரியனை போல்
மிச்ச நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது, முதல் பாயிண்ட்டு. அதாவது நம்ம சூரியனுடைய வளர்ச்சி பரிமாணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த சூரியன் பிறந்து அது சூரியன் இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்து நம்ம பூமி உண்டாகுது. ஓகே. அந்த பூமியில் என்ன தட்பவெட்ப நிலை, உயிர் உண்டாகக்கூடிய தட்பவெட்ப நிலைன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் குறுகலான ஒரு காலகட்டம். குறுகல்னு சொல்லும்போது அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். என்ன அதை நீங்கள் வந்து பட் இது நம்ம பில்லியன்ஸை கம்பேர் பண்ணால் மில்லியன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மிச்ச ஸ்டார்ஸ் எங்கெங்கே இருக்குது, அந்த ஸ்டார்ஸை சுற்றி கிரகங்கள் சுற்றிட்டு இருக்கா. நம்ம எர்த்து மாதிரியே ஒரு பூமி வந்து நம்ம சூரியன்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ, என்ன தூரத்தில் இருக்கோ, அந்த தூரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா, அந்த கிரகத்தில் வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை இருக்கா, அதில் நீர் இருக்கா, இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வடிகட்டிகிட்டே வராங்க. வடிகட்டிட்டு ஏதாவது ஒரு கிரகத்தில் நம்ம போல உயிர் வாடுற மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சில கிரகங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னும் மேற்கொண்டு அதில் இந்த கிரகங்களை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆதி காலங்களில் இருக்கக்கூடிய புராணங்கள் இதிகாசங்களில் பார்த்தா கூட 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக அதில் ப்ளூட்டோ கிடையாது, ஏன்னா கிரகத்திற்குள்ள அந்த நிலையை அது இழந்துடுச்சு, இன்னொரு புதிய கிரகம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு விஞ்ஞானிகளால் கோர்க்கப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கிரகங்கள் சூரியனுக்கு சுற்றி நம்ம சூரியனுக்கு சுற்றி இருக்கிற கிரகங்கள் இந்த 9, அதில் வந்து இந்த கிரகத்துடைய நிலை நம்மளோட டெஃபினேஷனை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த ப்ளூட்டோ வந்து இட்ஸ் a dwarf planet அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெஃபினேஷனால அது வந்து நீக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம சொல்றது வந்து நம்ம சூரியனை போல வேறு பல நட்சத்திரங்கள். நம்ம புராணங்கள்லயும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நம்ம பிறந்த நட்சத்திரம் அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த அதையும் தாண்டி விஞ்ஞானம் பல விஷயத்தை கண்டுபிடிக்காம இருக்குதா அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஆனா அது கண்டுபிடிக்காத இப்போ 9 அப்படிங்கிறது நம்முடைய புராணங்கள்ல சொன்ன விஷயம். அதையும் தாண்டி இத்தனை நூற்றாண்டுகள் ஆன பிறகும் கூட நம்முடைய புதிய விஞ்ஞானத்தால் நவீனத்துவத்தால் இன்னும் அடுத்த கட்டமான இன்னொரு கேலக்சியை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தானே இருக்கு. இல்ல, கேலக்ஸி எல்லாம் வந்து பார்த்து மேப் பண்ணிட்டாங்க. நிறைய கேலக்ஸி மேப் பண்ணிட்டாங்க. அந்த கேலக்சிக்குள்ள இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் கிராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த நட்சத்திரத்துக்கு சுத்தி இருக்கிற கிரகங்கள் என்னன்னு சொல்லிட்டு இங்கன்னு பார்க்குறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒளிமயமானது. அந்த ஒளியில் வந்து இந்த பக்கத்து அது ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை வந்து நம்மளால் கண்ணுக்கு அவ்வளோ துல்லியமாக தெரியாது. அதுக்கான டெலஸ்கோப்ஸ் எல்லாம் இப்போ வந்து உருவாக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அது ஓரளவுக்கு தேடலாம். பட் நம்ம இப்போ இந்த யூஎஃப்ஓங்கிற விஷயத்துக்கு நம்ம திருப்பி வந்தோம்னா இது அன்ஐடென்டிஃபைடு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது பலவிதமான பொருட்களாக இருக்கலாம். ஒரே ஒரு மூலமாக போனோம்னா தான் அது வந்து ஏலியன்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஐடென்டிஃபைடுன்னும் போது நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா அது என்னவாக வேணா இருக்கலாம். அந்த காலத்தில் வந்து வேர்ல்டு வார் 2 பொழுது ஜப்பானியர்கள் அமெரிக்காவை வேவு பார்க்கறதுக்காக 75 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் அளவில் வந்து பலூன்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான பலூன்ஸ்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த காலத்திலேயே ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலே அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாமர மக்களுடைய கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த பலூன் வந்து ஒரு பறக்கும் தட்டு மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து ஏதோ ஏலியன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி பல அறிவியல் பூர்வமாக நிரூபணம் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய காலகட்டம் நமக்கு தேவை இருக்கு. ஏன்னா அதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை. நம்ம நீதிபதிகள் நான் சொல்ற மாதிரி தான் அதுவும். இப்போ அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆதாரப்பூர்வமாக இருக்கணும். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆதாரம், இன்னொன்று வந்து தர்க்க ரீதியாக பார்க்குறது. ஸோ இப்போ இந்த ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இப்போ நமக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதாவது lack of evidence is not evidence of absence of evidence is not evidence of absence அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் வந்து தர்க்க ரீதியான ஒரு வாதங்கள். ஸோ ஏலியன்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஏலியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் நம்ம ஏலியன்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கோமே தவிர யூஎஃப்ஓன்னு பார்க்கும்போது நம்ம பூமிக்கு அது வரும் அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் தேவை.